ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் என்ன பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நேற்று என் மொபைலில் ஜிபே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோவாக இருந்தது. அது என்ன நோட்டிஃபிகேஷன்னா, வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோவாக இருந்தது. உங்கள் ஜிபே அக்கௌண்ட்லேயும் இந்த மாதிரி வெரிஃபை நம்பர் அப்படி ஷோவாக தான் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மணி அனுப்புறதா சரி, மணியை வந்து நீங்கள் வாங்குறதா, அதாவது மணியை ரிசீவ் பண்ணுறதா சரி, இந்த வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால் தடைப்பட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் மொபைலில் ஜிபே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள் ஷோ ஆகுதான்னு. பீப்புள் cannot ஃபைண்ட் யுவர் கூகுள் பே அக்கௌண்ட் அப்படி இருக்கும். வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கும். அது ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி மாதிரி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி மாதிரி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே ஓடிபி எடுத்துக்கும். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கூகுள் பே மணி அனுப்பலாம், இல்லை ரிசீவ் பண்ணலாம். இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனால் கூட தடைப்பட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து வெரிஃபை ஆகுது. ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு பயனுள்ள வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.